வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி பழைய பேட்டையில் பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசு விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. மணிப்பூர் சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குழு நாளை மணிப்பூர் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் நலனுக்காக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. கல்வியாளர்களை கலந்தாலோசிக்காமல் உயர் கல்வித்துறையில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. தமிழக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அகில இந்திய கல்வி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நாடு நகர்வதாக விழாவில் பேச்சு. விரிவான செய்திகள். கிருஷ்ணகிரி அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி பழைய பேட்டையில் உள்ள ரவி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 9:30 மணியளவில் எதிர்பாராத விதமாக குடோனில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. இந்த பயங்கர வெடி விபத்தில் அருகில் இருந்த கடைகள் மற்றும் 3 வீடுகள் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமாகின. இந்த கோர விபத்தில் குடோன் உரிமையாளர் ரவி, மனைவி ஜெயஸ்ரீ, மகள் ரித்திகா, மகன் ரித்திஷ் ஆகிய 4 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அதேபோல் குடோனுக்கு அருகில் இருந்த தடைமட்டமான ஹோட்டலின் உரிமையாளர் ராஜேஸ்வரி என்பவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மேலும் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் தரைமட்டமாகியுள்ள வீடுகளின் இடிபாடுகளில் 5க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருந்த நிலையில் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் கிருஷ்ணகிரி ஆட்சியர் சரையு, எஸ்பி சரோஜ்குமார் தாக்கூர், எம்எல்ஏக்கள் மதியழகன், அசோக்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவமனையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மக்களை நேரில் சந்தித்து கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மைத்தேயி சமூகத்தினர் பழங்குடி அந்தஸ்து கோரி வரும் நிலையில் இதற்கு குக்கி பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் கலவரத்தின் போது குக்கி பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்ற வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மணிப்பூர் வீடியோ விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதிலளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவதால் நாடாளுமன்றம் கடந்த 7 நாட்களாக முடங்கியது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 20 எம்பிக்கள் அடங்கிய குழு இன்று மணிப்பூர் சென்றுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமாவளவன் மற்றும் அக்கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் உள்ளிட்ட எம்பிக்கள் குழு விமானம் வாயிலாக மணிப்பூர் புறப்பட்டனர். இந்த எம்பிக்கள் குழு இன்று பாதிக்கப்பட்ட மக்களை நாளை மணிப்பூர் ஆளுநரையும் சந்திக்க உள்ளனர். தமிழக மக்கள் நலனுக்காக மதிமுக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக திருச்சியில் மதிமுக சார்பில் மத்திய மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ, தமிழக மக்கள் நலனுக்காக மதிமுக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நலனுக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் ஆளுநரை பதவி நீக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அரசுக்கு உறுதுணையாக இருக்க போவதாக கூறினார். ஆரிய சனாதன அமைப்பு தான் இந்தியா, இந்தியா என்று ஒரு நாடு கிடையாது என்று இங்கே ஆளுகிற ஆளுநர் RN ரவி எவ்வளவு திமிரோடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு சொல்லுகிறார். சனாதன தர்மம் தான் இந்தியா,
அதிலிருந்து வந்ததுதான் நாடு. இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகவில்லை என்றார். உண்மைதான், இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. இது பல்வேறு தேசிய இனங்களாக இருந்தது. அதனால்தான் நான் காஞ்சி மாநாட்டிலே தீர்மானமாக கொண்டு வந்து அறிவித்தேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல இந்திய ஐக்கிய நாடுகள் என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று காஞ்சி மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவூட்டுகின்றேன். அப்படிப்பட்ட திராவிட இயக்க உணர்வுகளை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு, புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் டிடிசி சேரன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிறுவனம் மீண்டும் கால்வாய் அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. நெய்வேலி என்எல்சி நிறுவனம் மேல்வளையமாதேவி பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்திய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பாமக முற்றுகை போராட்டம் நடத்தியது. இதில் கல்வீச்சு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியதால் அங்கு பெரும் பதற்றம் உண்டானது. இதில் பல காவலர்கள் காயமடைந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு 28 பேரை காவல்துறையினர் கைது செய்து நெய்வேலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு 15 நாள் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அதில் 2 சிறார்கள் அரசு கூர்நோக்கு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பாமக தலைவர் அன்புமணி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் மாநிலம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் சுமார் 3000 பேர் மீது கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புமணி கைதை கண்டித்து சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் என்எல்சி நிறுவனம் மீண்டும் கால்வாய் அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. வயல்வெளிகளில் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பயிர்களை அழித்து கால்வாய் அமைக்கும் பணிகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. மீண்டும் பணிகளை தொடங்கினால் கடலூர் மாவட்டம் முழுவதும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்த நிலையில் அங்கு தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. எதிர்கால தமிழக இளைஞர்களின் நலனை மனதில் நிறுத்தி உயர்கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு கல்வியாண்டு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே பாடத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பொது பாடத்திட்டத்தால் தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் என்றும் பல்கலைக்கழக மானிய குழு சார்பில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு 45 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்பட்டு வரும் தன்னாட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கல்வித்துறையில் ஏதேனும் மாறுதல்களை கொண்டு வரும் முன்பு உண்மையான கல்வியாளர்களை அழைத்து எதிர்கால தமிழக இளைஞர்களின் நலனை மனதில் நிறுத்தி உயர்கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ படிப்பில் சேருவதற்கான மாணவர்களின் கல்லூரி பதிவுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2023-2024 கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை பெறப்பட்டு கடந்த 16ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டு கலந்தாய்வு கடந்த 27ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்நிலையில் MBBS மற்றும் BDS படிப்பில் சேருவதற்கான மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாணவர்களுக்கான கல்லூரி ஒதுக்கீடு ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறும் எனவும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒதுக்கீட்டு ஆணைகளை பதிவிறக்கம் செய்து கொண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அகில இந்திய கல்வி மாநாட்டை பிரதமர் மோடி பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன்
பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபம் வந்தடைந்த பிரதமர் மோடி புதிய தேசிய கல்விக் கொள்கை 3ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் அகில இந்திய கல்வி மாநாட்டையும் தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய பிரதமர், இதன் மூலம் மாணவர்கள் தங்களது அனுபவங்களையும் நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் தளமாக சிக்ஷா சமகம் செயல்படும் என கூறினார். கல்வி நாட்டின் வளர்ச்சிக்கும் நாளைய தலைவர்களை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த அவர், பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நாடு நகர்வதில் கல்வி முக்கிய பங்காக உள்ளதாக தெரிவித்தார். ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி என்ன செய்தார் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்திற்கு என்ன செய்தார் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு இடையே வெறும் 17 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளத்தை 4 ஆண்டுகளாக அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் 2021ஆம் ஆண்டு மதுரை எய்ம்ஸில் சேர்ந்த மாணவர்கள் 2026இல் படிப்பு முடிக்கும் வரை கல்லூரி கட்டிடத்தை கண்ணில் பார்க்கக்கூடாது என்பதற்காக ராமநாதபுரத்தில் படிக்க வைத்துக் கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-56 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் அதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் நாளை காலை 6:30 மணிக்கு முதல் ஏவுதளத்தில் இருந்து PSLV C-56 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 5 டிகிரி சாய்வில் 535 கிலோமீட்டர் உயரத்தில் பூமத்திய ரேகை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோளில் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த 360 கிலோ எடை கொண்ட DS-SAT என்ற பிரதான செயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளுடன் 6 செயற்கைக்கோள் ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு விண்ணிற்கு ஏவப்படுகிறது. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிய செயற்கை துளை ரேடார் கருவியை கொண்டுள்ளதாகவும் இது அனைத்து வானிலை தகவல்களையும் துல்லியமான படங்களையும் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த PSLV C-56 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் அதற்கான 25.30 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 5 மணிக்கு தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் சொகுசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தாய் மகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆரன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தஸ்கீர் ஷாயின் ஆகிய தம்பதி தங்களது 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது ஆற்காடு அருகே சென்னை பெங்களூருவை நோக்கி வந்து கொண்டிருந்த சொகுசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஷாயின் மற்றும் மகன் சுபான் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பலத்த காயமடைந்த தஸ்கீர் இப்ராஹிம் இருவரையும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து ஆற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் தாய் மகன் இருவரும் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்பனார் கோவில் கண்டியன்குளம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் புகழ் வாய்ந்த கண்டியன்குளம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் உள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் செம்பனார் கோவில் திருச்சம்பள்ளி கடிச்சம்பாடி பகுதியை சேர்ந்த சமையல் கலைஞர்கள் சார்பாக 22ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வீதி உலாவாக சென்று தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் கிராம பகுதியில் பேருந்து இயக்க வேண்டும் என அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொட்டாரமடுகு கிராமத்தில் இருந்து ஜிட்டப்பள்ளி கிராமம் வரை விவசாயம் செய்த காய்கறி மூட்டைகளை பேருந்து மூலம் எடுத்து சென்று குடியாத்தம் மற்றும் வேலூர் காய்கறி சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர். நாள்தோறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் ஏராளமான மாணவ மாணவிகள் சென்று வர அவதிப்பட்டு வருவதாகவும் ஜிட்டப்பள்ளி கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்து
கொட்டாரமேடு கிராமத்திற்கு வர வேண்டும் என அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் ஜிட்டப்பள்ளிக்கு வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கர்ப்பிணி மனைவியுடன் விவசாயி மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் தனியார் வங்கியில் கடந்த 2017ஆம் ஆண்டு விவசாய கடனாக ரூபாய் 19 லட்சம் கடன் பெற்றுள்ளார். கொரோனா காலகட்டத்தில் பணம் செலுத்த முடியாததால் பின்னர் 4 தவணைகளாக 9,20,000 பணம் செலுத்தியுள்ளார். இந்நிலையில் கோவிந்தன் வாங்கிய கடனை நிவர்த்தி செய்ய வங்கி நிர்வாகம் வீட்டை ஜப்தி செய்ய போவதாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பணம் செலுத்த கால அவகாசம் தர வங்கி அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் வங்கி நிர்வாகத்தினர் கோவிந்தன் வீட்டை ஜப்தி செய்து வீட்டில் இருந்த பொருட்களை வெளியில் எடுத்து வைத்துள்ளனர். இதனை கண்டித்து கர்ப்பிணி மனைவியுடன் கோவிந்தன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலின் முன்பு மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு இருவரும் தீக்குளிக்க முயன்றுள்ளனர். இதனை கண்ட பாதுகாப்பு காவல்துறையினர் இருவர் மீதும் தண்ணீரை ஊற்றி பேச்சுவார்த்தை நடத்தி சீர்காழி RTOவை சந்தித்து புகார் தெரிவித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் 3 லட்சம் மதிப்புள்ள லாரி டயர்களை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தனியார் லாரி நிறுவனத்தில் மதுரை மேலூரை சேர்ந்த காஞ்சிவனம் என்பவர் நிறுவனத்திற்கு சொந்தமான பல்கர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதியன்று கும்பகோணத்தில் லோடு இறக்கிவிட்டு லாரியை அரியலூர் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு எடுத்து செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் லாரியில் இருந்த சுமார் 3 லட்சம் மதிப்பிலான டயர்களை திருடி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிறுவனத்தின் கிளை மேலாளர் பாலமுருகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த காஞ்சிவனத்தை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 8 லாரி டயர்கள் கைப்பற்றி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அரியலூர் கிளை சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீ விபத்தில் வீட்டை இழந்த 6 குடும்பத்தினருக்கு MLA ராஜ்குமார் நிவாரண தொகையை வழங்கினார். மயிலாடுதுறை அருகே அச்சுதராயபுரத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 6 வீடுகள் தீயிக்கிரையாயின. மேலும் இந்த விபத்தில் 3 ஆடுகளும் கருகி உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை MLA ராஜ்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று தீ விபத்தில் எரிந்து சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு வீட்டு உரிமையாளர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அரசு நிதி உதவி 5,000 ரூபாய் மற்றும் தனது சொந்த நிதியில் இருந்து 3,000 ரூபாய் ஆகியவற்றை வழங்கினார். இதேபோல் ஒன்றிய குழு தலைவர் காமாட்சி, திமுக ஒன்றிய செயலாளர் மூர்த்தி ஆகியோர் தீ விபத்தில் வீடு சேதமடைந்தவர்களுக்கு தங்களது சொந்த நிதியில் இருந்து தலா 2,000 ரூபாய் வழங்கினர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி, பாய், போர்வை உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களும் வழங்கப்பட்டனர். மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 53 தாய்மார்களுக்கு தலா 1,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சிங்கப்பூர் பரமசாந்தி அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் பிறந்த குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் தாயாருக்கு சிங்கப்பூர் பரமசாந்தி அமைப்பின் சார்பில் 53 பேர்களுக்கு தலா 1,000 ரூபாய் மதிப்பிலான பாய், பெட்ஷீட், குழந்தைகளுக்கான உடைகள் மற்றும் 1,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மன்னார்குடி ஒன்றிய குழு தலைவர் மனோகரன், மன்னார்குடி நகராட்சி தலைவர் சோழராஜன், தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் விஜயகுமார், கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் மற்றும் சிங்கப்பூர் பரமசாந்தி அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காதலி இறந்த துக்கத்தில் வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன வேப்பம்பட்டு குள்ளாய் வட்டத்தை சேர்ந்த சக்திவேல் அதே ஊரை சேர்ந்த ஸ்னேகா என்பவரை சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இவர்களின் பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்னேகாவிற்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைத்துள்ளார். காதலனை பிரித்துவிட்டு வேறொரு நபருடன் திருமணம் செய்து வைத்ததை எண்ணி வேதனையில் இருந்த ஸ்னேகா பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தகவல் அறிந்த சக்திவேல் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர்
சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆளில்லா வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து நகை உட்பட பல்வேறு பொருட்களை திருடி சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஜானகாபுரம் சின்னத்தெருவை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி. இவர் சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். இந்நிலையில் காலை அப்பகுதி மக்கள் சுப்பிரமணியின் வீட்டின் பூட்டை உடைத்து கதவு திறந்த நிலையில் உள்ளதாக அவருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த சுப்பிரமணி வீட்டில் சென்று பார்த்தபோது பீரோ திறந்த நிலையில் துணிகள் முழுவதும் அறையில் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து பீரோவில் வைத்திருந்த 14 சவரன் தங்க நகை, 20,000 ரூபாய் பணம், டிவி, 60,000 மதிப்புள்ள வெள்ளி பூஜை பொருட்கள் மற்றும் 2 சிலிண்டரை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது தெரிய வந்தது. இதுகுறித்து சுப்பிரமணி சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் ஜானகாபுரம் வில்லேஜில் இருக்கிறேன். நான் விவசாயம் பண்ணுறேன். என் வீட்டில் நைட்டு திருடு போயிடுச்சு சார். 14 சவரன் நகையும், டிவி, வெள்ளி பொருள், சிலிண்டரு, காசு 20,000 ரூபா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். நைட்டு இல்லை, நானும் எங்கள் ஒய்ஃபும் மெட்ராஸ் போயிட்டு இருந்தோம். நைட்டு பார்த்து மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். இதுவரையிலும் எந்த நடவடிக்கை போலீஸ் வந்து பார்த்துட்டு போயிடுச்சேக்காண்டி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எனக்கு திருட கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கணும் சார். ஏற்கனவே 2017 35 சவரன் நகை போயிடுச்சு. அப்பவும் வெள்ளி பொருள் எல்லாம் போயிடுச்சு சார். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சார். எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் சொல்லலை. பல முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு கொடுங்க சார். திருப்பத்தூர் உதவும் உள்ளங்கள் தொண்டு நிறுவனத்திற்கு அவசர ஊர்தியை ரத்தனகிரி பால முருகனடிமை சுவாமிகள் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ரயில் நிலையம் சாலையில் உதவும் உள்ளங்கள் என்ற தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு வேலூர் ரத்தனகிரி கோவில் ஸ்தாபகர் பால முருகனடிமை சுவாமிகள் அவசர ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அதை உதவும் உள்ளங்கள் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ரமேஷ் வசம் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைத்தார். சாலையில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக இந்த அவசர ஊர்தி வழங்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 44,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 120 ரூபாய் அதிகரித்து 44,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 10 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலிய ராணுவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான ஒரு பெரிய கூட்டு ராணுவ பயிற்சியின் போது ஹாமில்டன் தீவிற்கு அருகில் உள்ள குயின்ஸ்லாந்து கடற்கரையில் ஆஸ்திரேலிய ராணுவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 4 வீரர்களை காணவில்லை என ஆஸ்திரேலிய பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் கூறுகையில், தைப்பான் என்று அழைக்கப்படும் MRH ஹெலிகாப்டர் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபடும் போது 4 வீரர்களுடன் இரவு 10:30 மணியளவில் விபத்துக்குள்ளானது என்று கூறியுள்ளார். அதன் பிறகு 2வது ஹெலிகாப்டர் உடனடியாக தேடுதல் மற்றும் மீட்பு பணியை தொடங்கியதாகவும் தற்போது தேடுதல் பணி நடந்து வருவதாகவும் ரிச்சர்ட் மார்லஸ் கூறினார். இன்ஸ்டன்ட் வீடியோ எனப்படும் மெசேஜ் விரைவாக வீடியோ வடிவில் தகவல்களை அனுப்பும் புதிய வசதி வாட்ஸ்அப் செயலியில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த வசதியின் மூலம் பயனர்கள் 60 வினாடிகள் வரை வீடியோவை பதிவு செய்து உடனடியாக மற்றவர்களுக்கு அனுப்பிக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே உள்ள குரல் வழி செய்தி அனுப்பும் வாய்ஸ் நோட் போன்ற செயல்படுத்தப்பட உள்ள இந்த அம்சம் ஸ்னாப்சாட் செயலியில் உள்ள வீடியோ செய்தி அனுப்பும் வசதி போன்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான வீடியோவாக இல்லாமல் இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜை வேறுபடுத்த அவை வட்ட வடிவில் காட்டப்படும் என்றும் பாதுகாப்பானதாகவும் தனிப்பட்டவருக்கு பகிர்வதற்கு ஏற்றதாகவும் அவை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசு விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்வு.
மணிப்பூர் சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குழு நாளை மணிப்பூர் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் நலனுக்காக பல போராட்டங்கள் நடத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. கல்வியாளர்களை கலந்தாலோசிக்காமல் உயர் கல்வித்துறையில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. தமிழக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அகில இந்திய கல்வி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நாடு நகர்வதாக விழாவில் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.